குருஷேத்திர போர் முடிந்ததும் திருதராஷ்டிரரிடமும் காந்தாரியிடமும் மன்னிப்பு கேட்டார்கள் பாண்டவர்கள். இந்த பேரழிவுக்கு நீதான் காரணம் என்றார் திருதராஷ்டிரன். இல்லை என்று மறுத்தான் கண்ணன். யுத்தபூமிக்கு எல்லோரும் சென்றார்கள். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை வழங்கினார் வியாசர். இறந்து கிடக்கும் கௌரவர்களை பார்த்து அலறி அழுதாள் காந்தாரி. தன் ஒரே மகள் துச்சளையின் கணவன் மாப்பிளை ஜெயத்ரதனின் உடலை கண்டு கண்ணனை பார்த்து அழுதாள். கர்ணன் உடலை பார்த்து ஏமாற்றிக் கொன்று விட்டாயே என்றாள். இனி அழுது பலனில்லை என்றான் கண்ணன். துரியோதனனை நல் வழிக்கு நீங்கள் நடத்தி இருந்தால் யுத்தம் வந்திருக்காது என்றான் கண்ணன். கண்ணனிடம் நீ தான் எங்கள் குல நாசத்திற்கு காரணம் என்று சொல்ல துரியோதனன் என் படையை கேட்டான். அர்ஜுனன் கேட்டது போல் என்னை கேட்டிருந்தால் நான் பாண்டவர்களுக்கு எதிராக உங்களணியில் இருந்திருப்பேன், பாரதகதையே மாறியிருக்கும் என்றான். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை சபிக்கப் போகிறேன் என்றாள். இன்றிலிருந்து 36வது வருடம் நீயும் உன் யாதவ குலவும் அழிந்து போகும் என்றாள். நல்லது, நான் என் அவதாரத்தை முடித்து கொண்டு போக யோசித்து கொண்டிருந்தேன். நல் வழி காட்டினீர்கள் என்றான் சிரித்து கொண்டே கண்ணன்.